ஹாய் வெஸ் போன வீடியோவில் துருதரோட தந்தை சந்திரன் கையில் இருக்கிற மௌரிய சின்னத்தை பார்த்து ஆச்சரியப்படுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சின்னத்தை பார்த்ததுலேயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் யாருன்னு. ஒரு ஏழை வீட்டில் வளர்ந்தேன் தான், ஆனால் என்னோட தந்தை பீப்ளிவன அரசர் சூரியகுப்த மௌரியா, நான் மௌரிய வம்சத்து வாரிசாவேன். நீங்க இந்த நகரத்துல பெரிய செல்வந்தர், வருங்கால அரசர்கிட்ட பகை பாராட்டுவீங்களா அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே, நீ சொல்ற எல்லா உண்மையும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா நான் செல்வம் கொடுக்கணும்னா சொல்ற நிபந்தனையை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன், என்ன நிபந்தனை அப்படிங்கிறாரு. என்னோட புதல்வியை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு துருதரோட தந்தை. இது நடக்காது, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே, அதனால என்ன, நீ அரசு பல திருமணம் செஞ்சுக்கலாம், இரண்டாவது மனைவியா என்னோட பொண்ணை திருமணம் செஞ்சுக்கோ, நான் எந்த மறுப்பும் சொல்லல. என்னோட பொண்ணை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா என் பொண்ணு ராணி ஆயிடுவா, என் பொண்ணு ராணி ஆயிட்டா எனக்கு என்னைக்குமே செல்வ பிரச்சனை இல்லை அப்படின்னு துருதர தந்தை சொன்ன உடனே சந்திரன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களோட நிபந்தனை நான் ஏத்துக்க மாட்டேன், செல்வத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட தோழிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அந்த இடத்த விட்டு போறாரு. அந்த நேரத்துல துருதரோட தந்தை, அவசரம் ஒன்றும் இல்லை, நீ நிதானமா யோசனை பண்ணிட்டு ஒரு நல்ல மொழியை சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே சந்திரன் அந்த இடத்த விட்டு வேகமா போறாரு. அடுத்த காட்சியில சந்திராவோட தோழி துருதரா, சந்திரன் இல்லை என்னாச்சு, எதுக்கு இங்க இருந்து போற, தந்தை என்ன சொன்னாரு, நான் கொடுத்த பயிற்சி உனக்கு பலன் அளிச்சுதா, செல்வம் கேட்டதுக்கு நான் தரேன்னு சொன்னாரா, என்ன சொன்னாருன்னு சொல்லு அப்படின்னு துருதரா கேட்ட உடனே சந்திரன் தோழிட்டையும் எதுவும் பேசாம வேகமா அந்த இடத்த விட்டு போறாரு. உடனே துருதரா, சந்திரன் ஏன் இவ்வளவு கோபமா போறான், தந்தை என்ன சொன்னாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல துருதராவோட தந்தையை அந்த இடத்துக்கு வராங்க. அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட, உனக்கு செல்வம் வேணும்னா நீ துருதராவை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில மூரா காட்டுறாங்க. அவங்க சந்திரன்ங்கிறத எழுதி வச்சிருக்கிறத காமிக்கிறாங்க. இவன் தானே சந்திரன், இவனுக்காக தானே நீ பல வருஷமா காத்துட்டு இருந்த அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே, ஆமா, என்னோட மகன் வருவான், வந்து நந்தனை அழிச்சிட்டு தான் போவான் அப்படின்னு மூரா சொல்றாங்க. அது நடக்காது, என்னோட தந்தையை தோற்கடிக்க முடியாது, இருமுறையும் போரிட்டானே, போரிட்டும் தோல்வி அடைஞ்சு ஓடிட்டான், இந்த முறை அவன் தப்பிக்க முடியாது, அவனை யுத்தத்துல பழி கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மூரா, நந்தனால சந்திரனை கொல்ல முடியாது, அப்படி கொல்றதா இருந்துன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொண்டிருப்பானே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு நந்தினி கேட்கிறாங்க. கர்ம பலன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா, ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயத்த பறிச்சா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பறிக்கப்படும் அப்படின்னு மூரா சொன்ன உடனே நந்தினி கோவப்படுறாங்க. அன்னைக்கு உன்னோட தந்தை வேற ஒருத்தன்ட்ட இருந்து மகத நாட்டை பறிச்சாரு, இன்னைக்கு மகத நாட்டை வேற ஒருத்தன் பறிக்க போறான் அப்படின்னு மூரா சொல்றாங்க. இது கேட்ட நந்தினி, நீ சொல்றதெல்லாம் போய், இது வரைக்கும் என்னோட தந்தை வேற யார்கிட்ட இருந்தும் எந்த பொருளையுமே பறிச்சது இல்ல, என்னோட தந்தை ராஜ்யத்தோட அரசர், அவரு மற்றவங்களோட ராஜ்யத்தை பறிக்கிற அது வெற்றின்னு தான் சொல்லுவாங்க, பறிச்சதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நந்தினி, மகத நாட்டை உன் மகன் பறிக்கணும்னு நினைச்சானா அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. நந்தினி இது மாதிரி சொன்ன உடனே மூரா நந்தினி முறைச்சு பாக்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு போய், அங்க பாரு சிலந்தி, இந்த சிலந்தி வந்து பல நாட்களா சிலந்தி வலை கட்டிட்டு இருக்கு, இது மேல இருந்து கீழே விழுந்தாலும் மறுபடியும் தொடர்ச்சியா கட்டிட்டு இருக்கு, இதே மாதிரிதான் என்னோட பையனும் கீழே விழுந்து 2 முறை தோல்வி அடைஞ்சாலும் அவன் என்னோட மகன் மறுபடியும் திரும்ப வந்து மகதத்தை வெற்றி அடைவான், மகதத்தை வெற்றி அடைஞ்சு அவன் ஓய மாட்டான், போய் உன் தந்தைட்ட சொல்லு, இந்த தடவை அவன் பண்ண பாவம் அழிய போகுது, உன் குடும்பமே அழிய போகுதுன்னு உன் தந்தைட்ட சொல்லு. இதை கேட்ட நந்தினி, என் தந்தை மேல வச்சிருக்கிற பாசம் எந்த சூழ்நிலையிலையும் அவரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.